தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இது சிவில் நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் யாருக்கு அந்த இடத்தில் உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நீதிபதிகள் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த ஒரு அம்சத்தை கொண்டு மட்டுமே இத்தகைய வழக்கை தீர்ப்பு வழங்கப்படுமா? பொதுவாக சிவில் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கனவே ஒரு நீதிபதி தவறா இன்டர்பிரட் பண்ணி தான் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது ரிட் ப்ரொசீடிங்ஸ்ல டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அதை டிசைட் பண்ணவே முடியாது. அந்த இடம் தர்காவுக்கு சொந்தமான இடமா, அந்த தூண் இருக்கக்கூடிய இடம், ரெண்டாவது அது கோயிலுக்கு சொந்தமான இடமான்னு சொல்லி முடிவே ஆகல. 2021 இது சம்பந்தமா நீதிபதி இளங்கோவன் அவர்கள் முன்பு ஒரு வழக்கு வந்து, அந்த வழக்குல கோயில் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இடத்தை அளக்கணும், தர்காவுக்கு ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் வேர் தர்கா ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அளந்தா தான் பிரச்சனை செட்டில் ஆகுன்னு சொல்றாங்க. தர்காவை அதை ஒத்துக்கிறாங்க. அப்ப நீதிபதி என்ன சொல்றாரு, இதுவரை அந்த இடம் அளக்கப்படவில்லை அப்படின்னு சொல்ற போது, இப்ப அந்த இடம், இப்ப அந்த தூண் இருக்க இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்றத உயர் நீதிமன்றத்தில் எப்படி முடிவு பண்ண முடியும்? தர்கா தரப்பும் வந்து சொன்னாங்க இது எங்களுக்கு சொந்தமான இடம், வக்ஃபோர்டு சொன்னாங்க எங்களுக்கு சொந்தமான இடம், கோயில் அவங்களுக்கு சொந்தமான இடம்னு. அதை அட்வொகேட் கமிஷனர் போட்டு அளக்காம முடிவு பண்ண முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது தீபத்தூணா இல்லையா, சர்வே ஸ்டோனா அப்படின்றது டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அதுக்கு எவிடன்ஸ் தான் விடணும், சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். மூன்றாவது, அங்க பழக்கம் இருந்துச்சா இல்லையா அப்படின்றதும் டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அத பழக்கம் இல்லைன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க, கோயில் தரப்பே அது பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. வேற யாரும் இல்லை, இந்த கோயிலை தான் இன்னைக்கு தீபம் ஏத்த சொல்றாங்க. கோயில் சொல்றாங்க மலையில ஒரு இடத்துல தான் ஏத்த முடியும், அது உச்சி பிள்ளையார் கோயில் தான், அதுதான் எங்கள் பாரம்பரியம் பழக்கம். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் பிரிவு 8 படி கஷ்டம் பழக்கம் வழக்கம் மரபை பாதுகாக்கிறதா எங்க கடமை. இப்ப சொல்லக்கூடிய நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சொல்லக்கூடிய தர்கா பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டோனுக்கும் இந்து மத பழக்க வழக்கத்துக்கும் கோயிலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அங்க எந்த சடங்கு இதுவரை நாங்க நடத்தினதில்லை அப்படின்றது வந்து மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி சிங்கிள் ஜட்ஜ் முடிவு பண்ண முடியும்? அப்புறம் எப்படி டிவிஷன் பெஞ்ச் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஏற்கனவே 2 உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சில் உச்சி பிள்ளையார் கோயில் தான் சரியான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மாறா இந்த தீர்ப்பில் எப்படி சொல்ல முடியும்? அப்ப இந்த தீர்ப்பு என்பது அடிப்படையில் பெர் இன்கூரியம் என்று சொல்வார்கள். இந்த தீர்ப்பு சட்டப்படி அமல்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு. இதை லார்ஜர் பெஞ்ச் தான் இனிமேல் முடிவு பண்ணணும். 3 நீதிபதிகளோ அல்லது உச்ச நீதிமன்றம் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர இந்த தீர்ப்பு அமல்படுத்த முடியாத, சட்டப்படி அரசியல் சட்டப்படி இல்லாத, ஒரு ஜுடிஷியல் டிசிப்ளின் இல்லாத ஒரு தீர்ப்புன்னு தான் நான் பாக்குறேன். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வாஞ்சிநாதன். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகையின் போது ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவு செல்லுபடியாகும் என்று தெரிவித்து பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்திருக்கிறார்கள். இதில் அடுத்த கட்டமாக மேல்முறையீட்டிற்கு தமிழ்நாடு அரசு செல்லுமா என்பது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அது சார்ந்த முடிவை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று திமுகவிலிருந்து பேசிய திரு சரவணனும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்தோம்.